சண்டே டைம் இப்போது 12:30 ஆகுது. நம்ம வந்து சேர்வராயன் டெம்பிள் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8.3 கிலோமீட்டர்ஸ். சூப்பராக இருக்குது கோயில். அந்த பக்கம் கீழே இறங்கி போகணும். பார்க்கிங் ஸ்பேசஸ் சூப்பராக இருக்குது. நல்ல செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்கிங் ஸ்பேஸு. இதுக்கு அங்கிட்டும் நிறுத்துகிறாங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஏதாவதுன்னா ஏற்காடு வியூ பாயிண்ட் மாதிரி நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸாக தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்துட்டு பெருசாக வியூஸ் போகல. சரி, ஓகே, ஃபைனல் பார்ட்டாக இது ஒன்றே முடிச்சு விட்டுறலாம். இது ஒன்றோட இந்த ஏற்காடு சீரீஸ் இதை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நமக்கு நிறைய அப்கமிங் வீடியோஸ் நிறைய லைனப்பில் இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு வேலை தேடுறேன், கொஞ்சம் சின்சியராக வெளியே வேலை தேடிட்டு இருக்கிறதுனால நாக்ரி, லிங்க்டின் இந்த மாதிரி சைட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன்டர்வியூக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வீடியோ எடிட்டிங்க்கு டைம் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏடிவி பைக்கு ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்க ஓட்டுறதுக்கும் கார் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம தந்தூரி டீ குடிக்க வந்திருக்கோம். கொதிக்க கொதிக்க இருக்கு, செம்ம சூடாக இருக்கு. அப்புறமா அமௌண்ட் நம்ம என்னம்மா நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ். அப்படியே இந்த பக்கம் வந்துரு கா, இந்த பக்கம் வந்துரு, நடி சுற்றி எடுக்கும். இங்கே ஆரம்பித்து ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்குது. வரவங்க யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. அண்ட் தென் இந்த பக்கமும் போதுங்க பார்க்கிங்கு. நிறைய பேர் இப்படி வண்டியில் போய் அந்த சைடு ஏதோ பாயிண்ட் இருக்குது போல் சுற்றி பார்த்துட்டு வராங்க. நம்மளும் போகலாங்க. இப்படி சுற்றி தோணும் நம்ம காரியம். அந்த சைடு ஏதோ பாயிண்ட் இருக்குதுங்க. அங்கெல்லாம் லாங் ஷாட்டில் போகிறாங்க. வண்டி ட்ராவல்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. போவோம், அங்கேயும் போய் பார்ப்போம். வந்தால் அவர் போய் பார்த்துட்டு இருப்பாரு. ஆட்டி வருதா? ஆக்சுவலாக இது பிக்னிக் பார்க் மாதிரி இருக்குல்ல. பிக்னிக் ஸ்பாட் இல்லை பாயிண்ட் மாதிரி. பிக்னிக் ஸ்பாட் தானே இது. ஆக்சுவலாக இதுதானே பிக்னிக் ஸ்பாட்டு. அப்போ அந்த காலத்துலாம் நிறைய ஷூட்டிங். எங்கே போன ரைட்டாக லெஃப்டா? ரைட்டு. பொறுமை போகணும். அந்த இடத்துல போ 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 கல்லெல்லாம் பார்த்துக்கோ. கல்லெல்லாம் கொஞ்சம் நிறைய நாங்கள் நிறுத்திருக்காங்க சார். அங்கே போய் நிறுத்து அப்படி நிறுத்து. அங்கே ஏறணும். அக்காட்ட நிறுத்தி நல்லா இருக்கும். என்னது நான் குரூப்பில் என்னது நான் குரூப்பில் போட்டேன் எனக்கு லைட்டு ஏற்காடு இல்லையா? ஓ, நீ இதில் கேட்குறியா? அப்படியா? ஓகே, பார்க்கல, சாரி. அந்த சேர்வராயன் மலையிலே கோயிலை முடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம கார் பார்க்கிங்கில் இருந்து இந்த பக்கம் அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஃபுல்லாக உட்காந்து சரக்கடிக்கிறது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் உள்ளே வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு வெளியவே உட்காந்து அங்கேயே உட்காந்து கட்டிங்க அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தோம். ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சின்ன காடு மாதிரி போச்சு. அங்கே உள்ளே நடந்து வந்தோம். பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு பாட்டில்ஸை உடச்சி போட்டிருக்காங்கன்ட்டு.
ஃபுல்லாக சில்லாக உடச்சி போட்டிருக்காங்க. குடிச்சிட்டு அப்படியே போட்டிருந்தாலும் பரவாயில்ல, போதையில் உடைச்சாங்களா இல்லை வேணும்ன்ட்டு உடைச்சாங்களான்னு தெரில. செருப்பு போட்டு வரும்போதே நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப க்ளீனாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃபைன். இதை தாண்டியும் இன்னும் கொஞ்சம் அங்கே கீழே இறங்கி போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம டீமாக போனதுனால அவ்வளோ தூரம் போகல. பசங்களாக போயிருந்தோன்னா கண்டிப்பாக போயிருந்திருப்போம். டீமில் கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க, அதனால் வந்துட்டு நம்ம அங்கே போகலை. இங்கேயே நின்று பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோன்ட்டு இங்கேருந்து முடிச்சுட்டு திரும்ப அங்கிட்டு போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, எங்கேருந்து பார்த்தாலும் மலைகள், அதை ஒட்டி கிராமங்கள், இப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல எவ்வளோ கிளாஸஸ் உடச்சி வச்சுருக்காங்க. சரக்கு அடிங்க தப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு அந்த பாட்டிலை ஒன்று திரும்ப கொண்டு போய் ஒரு காயலங்கடையில் போட்டால் உங்களுக்கு ஒரு 10 ரூபா இல்லை 4 ரூபா கிடச்சா கூட ஓகே. அந்த மாதிரி போட்டு மற்றவங்க வச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, உடச்சி விட்டு போகிறீங்க. அது யாராவது காலில் குத்துனாலோ இல்லை அனிமல்ஸ் ஏதாவது வந்து அதுங்க காலில் குத்துனாலோ என்னத்துக்கு ஆகுறது? அட்லீஸ்ட் அதை உடைக்காமல் போட்டு போனால் கூட பரவாயில்ல, இப்படி உடச்சி போட்டு போகிறீங்க. அது ஒரு சிலர் அப்படியே வச்சுட்டு போயிடுவீங்க, அடுத்து வரவங்க யாராவது போர் அடிக்குதுன்ட்டு எடுத்து உடைக்கிறாங்க. ஒரு சில சின்னரே அதுவும் நடக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு குடித்த பாட்டிலை திரும்ப கொண்டு போய் கடைக்கு போட்டு நீங்களே ஒரு தேன் மிட்டாயோ இல்லை ஒரு பேரிச்சம்பளமாக வாங்கி சாப்பிட்டு போங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு கொடைக்கானல்லையும் சரி ஊட்டிலையும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வண்டியில் ஏதாவது சரக்கு பாட்டில் இருக்கா என்ன ஏதுன்றதும் பார்க்குறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அவ்வளோ கிடந்துச்சதோ. இந்த ரீசன்னால தான் கொடைக்கானல் அண்ட் ஊட்டியில் இப்போதைக்கு பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு கிடையாது. நான் சொன்னேன்ல போகக்கூடாது. எவ்வளோ குப்பைங்க அதில், பிளாஸ்டிக் எவ்வளோ இருக்குது. நார்மல் பேப்பர்னால் கூட மக்கி போயிடும். பேப்பருமே குப்பைலாம் போடக்கூடாது, பட் ஆனால் பேப்பர்னால் கூட மக்கி போயிடும் ஓரளவுக்கு. பிளாஸ்டிக் மக்கவும் மக்காது. கொண்டு வராதிங்க, மீறி கொண்டு வந்தாலும் கீழே போய் குப்பை தொட்டியில் போட்டு தண்ணி தேங்கி இருக்கு மழைக்கு. லஞ்சுக்கு நம்ம வந்திருக்க இடம்தான் இந்த அரேபியா மண்டி. இது வந்து நம்ம ரூம்லேருந்து டுவர்ட்ஸ் லேக் போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கும். லேக்லேருந்து ரூமுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கும். லஞ்ச் இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. உள்ள சரியான கூட்டம். நல்லா இதோ பாருங்கள், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. சிக்கன் அண்டு மட்டன் மந்தி இருக்குது. அது இல்லாமல் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இருக்குது. செருப்பு அங்கே விட்டு போயிடணும். நம்மளும் விட்டு போவோம். இங்கே ஹேண்ட் வாஷ். அது காசு வாங்குவாங்க. நல்லா பார்த்து நல்லா வைஃபை அப்போங்க லஞ்சை பற்றி சொல்லணுன்னா நல்லா ஆறி போயிருந்துச்சு. மந்தி ஓகே தான், பட் ஆறி போயிருந்துச்சு. நமக்கு பார்க்கும்போது தான் பெரிய தட்டில் கொடுத்த மாதிரி இருந்தது, பட் குவான்டிட்டி வைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. சூடும் ஆறி போயிருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 12 மணியை போல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வந்த இடம் தான் ஏற்காடு லேக்கு. போட்டிங் போகலான்னு பார்த்தோம், பட் ஆல்ரெடி கூட்டம் நிறையா இருந்துச்சு. அதனால் வேணாம்
அப்படின்ட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஷாப்பிங் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டோம். லேக்கை பார்த்து முடிச்சுட்டு வந்த இடம் தான் லேடி சீட் வியூ பாயிண்ட்டு. எல்லா வியூ பாயிண்ட்டு எல்லா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஏற்காடில் எங்கே போனாலும் அந்த நான் சொன்ன மாதிரி காமனாக கேம்ஸ் அதிகம்தான். இந்த பலூன் சுடுறது, அப்புறம் இந்த ஆர்ச்சரி மாதிரி இருக்குது, இது எல்லாமே காமனாக இருந்தது. இந்த லேடி சீட் வியூ போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் எதுவும் வெளியே வச்சிடாதீங்க. குரங்குங்க இங்கே அதிகமாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம சேலம் சிட்டியோலேருந்து ஏற்காடு வருவோம்ல, அந்த ரூட்டு தெரிஞ்சதுனால சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சிட்டி வியூவும் செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஊர் அதில் சுற்றி இருக்க வீடெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் முக்கால்வாசி ஃபாகியாக தான் தெரியுது. இங்கே வெயில் பெருசாக இல்லை, நல்லா ஃபாகியாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா பனிமூட்டம். இங்கே பாருங்கள், நடுவில் ஏதோ ஏரி மாதிரி தெரியுது. ஏரி இல்லை, ஒரு ஆற்றுப்படுகையா இல்லை என்னன்னு தெரியல, அவ்வளோ தண்ணி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது மணல் குவாரி இருக்க மாதிரி தெரியுது. இந்த ரூட்டு சேலம்லேருந்து ஏற்காடு, ஒரு ஏற்காடு டு சேலம் என்னென்னா சிட்டியை கனெக்ட் பண்ணுற ரூட்டு. இதில் நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரூட்டு ரோடும் நல்லா சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் இதுவே நம்ம வந்த ரூட்டில் வந்தோம்னா சேலம் சிட்டியை தொடாமல் பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிரும். நைட்டு டின்னருக்கு லேக் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் நியூ மணிகண்டன். பாகியாக இருக்குது, கேமராலாம் தெரிஞ்சளவுக்கு இருக்கிற, இங்கே லைட்டிங்கும் கம்மியாக தான் இருக்குது. நியூ மணிகண்டன் இங்கே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஈவினிங் சும்மா இந்த லேக் பார்க்க வந்தோம், அப்போ இங்கே வந்தது. இங்கே தான் நம்ம டின்னர் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு எக் ரைஸு, ஒரு சிக்கன் கொத்து, 2 பீஸ் பரோட்டா, நமக்கு ஒரு கலக்கி வாங்கியிருந்தோம். ஒரு சிலர் ஆம்லேட், ஒரு சிலர் ஆஃப் பாயில் சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா தம்பி பிரபாகரன் கூட்டமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வியூ பாயிண்ட்டு, நம்ம ரூம் பக்கத்தில் இருக்குது. சேலம் சிட்டி ஃபுல்லாக. இப்போ எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபாகி எல்லாம் கலந்து கொஞ்சம் கலராக தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறோம். ஏதோ அங்கங்கே வெள்ளையாக இந்த உப்பு படிஞ்ச மாதிரி அப்படி இருக்குது வீடுங்கள்லாம். இப்படி போய் ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போய் லெஃப்ட் எடுத்தால் நம்ம தங்கியிருந்த ரூம் வந்தோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரிப்பு முடிய போகுது. இன்றைக்கி மண்டே மார்னிங் டே 3, சாட்டர்டே கிளம்புனோம் சென்னையிலேருந்து. சாட்டர்டே 2-3 பிளேஸ் பார்த்தோம். அண்ட் தென் சண்டே நேற்று ஃபியூ பிளேசஸ் பார்த்துருப்போம். உள்ளே போய் பார்க்கலாம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் தென் மண்டே இப்போ போயிட்டு லேக் பக்கத்தில் இருக்க ஒரு வெஜ் பவுன் ஒன்று பார்த்தோம், சிவா பவுனோ சம்திங் ஏதோ. அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மொத்தம் ஏற்காடு வர்றதுக்கு 2 ரூட் இருக்குது. சேலம் சேலம் வழியாக வரலாம். அந்த ரோடு நார்மல் எல்லா இடத்துலையும் இருக்க ஹில் ரூட் மாதிரியே ரோடு நல்லா நைஸு. அண்ட் தென் ஹேர்பின் பென்ஸோடு இருந்துச்சு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்க தென்னங்குடி பாளையம் அப்படின்ற ஊரில் தான் இப்போ லன்ச் பிரேக்குக்கு நிறுத்தியிருக்கோம். நம்ம சேலம்லேருந்து சென்னை போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கோம். அங்கே பார்த்தோன்னா ஹோட்டல் ரமாஸ் கஃபே, இங்கே தான் நம்ம நிறுத்தியிருந்தோம்.
நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்னடா இது ஆளே இல்லையே நல்லா இருக்காதோன்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் சாப்பாடு எல்லாமே அருமையாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 மீல்ஸு 2 சாம்பார் ரைஸ் வாங்கியிருந்தோம். எல்லாமே அருமையாக இருந்தது. அப்பளம் கொடுத்துருந்தாங்க சாம்பார் ரைஸுக்கும். அண்ட் தென் டீ குடித்தோம். டீயும் சூப்பராக இருந்துச்சு. ரசம், பாயாசம், பருப்பு பாயாசம் கொடுத்துருந்தாங்க. மோர் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், இவ்வளோ கார் நிற்கும்போது ஓகே சாப்பிட வந்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் பார்க்கும்போது தான் இன்னொன்று பார்க்கிங் ஏரியான்னு நினச்சிட்டு இருந்தோம், லாரி நிறைய. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கும்போது தான் நிறைய வேன் எல்லாம் வந்துருந்தது. ஓஹோ, ஆர்டிஓ ஆஃபீஸ் போல். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எல்லோ போர்டெலாம் இருக்குல்ல, பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும், எஃப்சி முடிச்சுட்டு வந்து எஃப்சி ரினியூவல் பண்ணுறதுக்கு, புது வண்டி எடுத்தால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் நேம் சேஞ்சு, அதுக்காக வந்துட்டு இவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. நான் டீசெண்டான ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. அண்ட் தென் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணோம், டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பக்காவாக தான் இருந்தது. ரெஸ்ட் ரூம்ஸும் சரி, சாப்பாடு சூப்பராகவே இருந்தது. நிஜமாகவே நல்லா இருந்தது. நீங்கள் இன்கேஸ் சேலம்லேருந்து சென்னை போகிறீங்கன்னா ஹோட்டல் ரமாஸ் கஃபே இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸான இடம் இருக்குது, வண்டி நிறுத்துறதுக்கும் நல்லாயிருக்கும். லிமிட்டட் மீல்ஸு தான். ருப்பீஸ் வந்து பார்த்தோன்னா 120 ருப்பீஸு. எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கினோன்னா 10 ருப்பீஸ், எக்ஸ்ட்ரா கேர்டு 10, பட்டர் மில்க் மோர் வாங்கினோன்னா 20 ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா. நடுவில் சமடிலே ஆயிடுச்சுங்க. ஏற்காடுலேருந்து இறங்கும்போது நம்ம நண்பர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். என்னன்னு தெரில, பிரேக் ட்ரம்மு சூடாயிடுச்சு, சரியான சூடு, ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே நிறுத்திட்டோம். நம்ம நிறுத்தி ஒரு 1/2 hour அங்கேயே நின்று அந்த பிரேக் ட்ரம் கொஞ்சம் ஹீட் ஆறுற வரைக்கும் இருக்கட்டும்ன்ட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்புனோம். அகைன் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு மாதிரி ஹீட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 10 to 15 minutes நிறுத்தி இருந்தோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சுனால முடிஞ்ச அளவுக்கு பிரேக் பிடிக்காமல் கியர்லேயே வந்துட்டு இன்ஜின் ஸ்பீடை பேஸ் பண்ணி பிரேக்கு பெருசாக பிடிக்காமல் தேவையான இடத்துல மட்டும் லேசாக அடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. அண்ட் தென் கீழே வந்தும் பெருசாக ஸ்பீடெல்லாம் போகல, ஒரு 40, 50, 60 அந்த ரேஞ்சிலேயே வந்தோம். பிரேக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அடிக்காமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்தாச்சு. இங்கே நிறுத்தினதுக்கு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி வந்தாச்சு. அண்ட் செகண்ட் திங், லன்ச்சு டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 12:30 நம்ம இங்கே வரும்போது 12:30, 12:45 ஆயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சது. அண்ட் தென் ஹைவேஸில் இதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக பார்க்கல ஏற்காடுலேருந்து வரும்போது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வண்டிக்கும் ரெஸ்ட்டு தேவை அப்படின்றதுனால தான் இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணி நிறுத்தியிருந்தோம். எல்லாமே ஓகே, அவ்வளோதான். லஞ்சு முடிஞ்சிச்சு. இதோட நம்ம வீட்டை நோக்கி கிளம்புவோம். டோட்டலி த ட்ரிப் வாஸ் ஆசம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.